ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 10-12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து 7-8% விட்ரா பண்ணிட்டு ரிமைனிங் மணியை அந்த கார்பஸ்லேயே க்ரோ பண்ண வச்சுக்கலாம். ஸோ மோர் தென் 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ நீங்கள் இன்கம் வாங்குவீங்க. ஸோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி மணி விட்ரா பண்ணிட்டே இருப்பீங்க. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் சூஸ் பண்ணுங்க. ஸோ 7,000 rupees per month ஸ்டார்ட் ஃப்ரம் May 1st 2010லேருந்து April 2025 வரைக்கும் விட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 12,60,000 rupees அவர் விட்ரா பண்ணியிருக்காரு. இதே எனக்கு வந்து less than 5 lakhs ஆனுவல் இன்கம் இருக்கு, எந்த ஒரு இன்கமும் இல்லை, ஹவுஸ் சேஃபா இருக்கேன், இல்ல நீங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் விட்ரால் பிளான் மூலமா கூட இந்த இன்கம் வாங்கிக்கலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான், ஃபிக்ஸ்டு விட்ராயல், ஆனுவல் இன்க்ரீஸ் விட்ராயல். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்னா லம்சமா ஒரு ஃபண்ட்ல நீங்க மணி இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த ஃபண்ட்ல இருந்து சிஸ்டமேட்டிக்கா மணியை விட்ரா பண்ணிட்டே வரீங்க. சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா 10-12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து 7-8% விட்ரா பண்ணிட்டு ரிமைனிங் மணியை அந்த கார்பஸ்லேயே க்ரோ பண்ண வச்சிடலாம். எவ்ரி மந்த் ஆன் மந்த் விட்ரா பண்ணுறேன், ப்ளஸ் எவ்ரி இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை என் ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ என்னோட விட்ரால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். சிஸ்டமேட்டிக் விட்ரால் யாரெல்லாம் போகலாம், சிஸ்டமேட்டிக் விட்ராலுக்கும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரி, அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஒரு மணியை விட்ரா பண்ணிட்டே வரீங்க அப்படின்னும் போது, இதே டெபாசிட்ஸ்லையோ இல்லை சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்லையோ ஃபிக்ஸ்டாக விட்ரா பண்ணும்போது உங்கள் பிரின்சிபல் மணி க்ரோ ஆகாது, ஒன்லி விட்ராவல் மட்டும் தான் கிடைக்கும். இது சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் உங்கள் பிரின்சிபல் மணியும் க்ரோ ஆகுது, நீங்கள் ஆவரேஜாக 6-7% 8% தான் விட்ரா பண்ணுறீங்க, ரிமைனிங் உங்கள் கார்பஸில் க்ரோ பண்ணிட்டே வரதுனால உங்கள் பிரின்சிபலும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்லேயும் நீங்கள் உங்கள் மணியை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்லி திங், நீங்கள் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுற மணியை மட்டும் தான் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மோர் தென் 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ நீங்கள் இன்கம் வாங்குவீங்க. ஸோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி மணி விட்ரா பண்ணிட்டே இருப்பீங்க. லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுறவங்க சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் சூஸ் பண்ணலாம். ஷார்ட் டியூரேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டெபாசிட்ஸ்லையோ இல்லை சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்லையோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் மணியை டைவர்சிஃபை பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை மல்டி அசெட் ஃபண்ட் கூட சூஸ் பண்ணலாம். லைக் கோல்டு, ஈக்விட்டி, டெப்ட் இது எல்லாமே கலந்துருக்கும். இல்லை ஒரு பேலன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு வரும்போது ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே கலந்துருக்க மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பர்சன் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதாவது 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே சேம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஃபிக்ஸ்டாக விட்ரா பண்ணுறாரு, இன்னொருத்தர் எவ்ரி இயர் ஆன் இயர் விட்ராயில் 5% இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஃபண்ட் வேல்யூவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பர்சன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs rupees லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஏப்ரல் மந்த் 2010ல். அதுக்கப்புறம் மே மந்த்லேருந்து எவ்ரி மந்த் ஆன் மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 7,000 rupees மந்த்லி விட்ராயல் பண்ணுறாரு. ஸோ ஃபிக்ஸ்டு விட்ராயல். ஸோ அப்படி விட்ரா பண்ணும்போது மந்த்லி பேசிஸில் மே 2010லேருந்து கரண்ட் மந்த் வரைக்கும், இந்த மந்த் வரைக்கும் விட்ரா பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 months வந்து அவர் விட்ரா பண்ணியிருக்காரு டோட்டலாக. ஸோ 7,000 rupees per month ஸ்டார்ட் ஃப்ரம் May 1st 2010லேருந்து April 2025 வரைக்கும் விட்ரா பண்ணியிருக்காரு. டோட்டல் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 12,60,000 rupees அவர் விட்ரா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 28,62,000 rupees இருக்கு அவருக்கு கரண்ட் வேல்யூ. 13.36% ஆவரேஜாக ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபண்டு. ஸோ ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதே சேம் ஃபண்ட் ஃபியூச்சரில் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம். இது எந்த ஒரு ஃபண்ட் சஜஷனும் கிடையாது. ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆக்சுவலாக என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஃபிக்ஸ்டு விட்ராயலுக்கும் இன்க்ரீசிங் விட்ராயலுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு தான் காமிக்கிறோம். ஸோ இந்த விட்ராயில் இன்னும் 2-3 விஷயமும் இங்கே பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 2010ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2020ல் கோவிட் அப்போ மார்க்கெட் கிராஷ் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ அந்த பீரியடில் அந்த என்ஏவி எப்படி கம்மியாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் சூஸ் பண்ணும்போது ஃபண்டு வந்து என்ஏவி கம்மியானாலும் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கிறது டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். 2020 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஸோ அப்போ 184 rupees என்ஏவி இருந்திருக்கு. ஸோ ஏப்ரல் மந்த் வந்து பாருங்கள் 146 rupees என்ஏவி வந்திருக்கு. அகெயின் 158 rupees வந்து மே மந்த் ஆயிருக்கு, என்ஏவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 163 ஆயிருக்கு என்ஏவி. ஜூலை மந்த் 171 ஆயிருக்கு. 200 rupees கிட்ட என்ஏவி இருந்துச்சு ஜனவரி மந்த் 2020ல். அப்புறம் மார்ச்சில் 184 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்மியாகிட்டு திருப்பி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் 146, 158, 163 சொல்லி எவ்ரி மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அந்த மாதிரி பீரியடில் மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபண்டு வேல்யூ கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 13,55,000 rupees உங்களுக்கு மார்ச் மந்தோட கரண்ட் வேல்யூ இருக்குது. ஏப்ரல் மந்த் 10 lakhs இருக்குது அந்த ஃபண்டு வேல்யூ. ஸோ எதனால் ஷார்ட் டேர்மில் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் பண்ணக்கூடாதுன்னா,
நீங்க ஷார்ட் டியூரேஷன்ல பிளான் பண்றீங்க, அந்த பீரியட்ல மார்க்கெட் ஏதோ கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்க ஃபண்ட் வேல்யூ நெகட்டிவ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எவ்ரி மந்த் ஆன் மந்த் இது மாதிரி 180 மந்த்ஸ் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு கார்பஸ் 28 lakhs இருக்கு கார்பஸ் இன்னைக்கு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 28 lakhs கார்பஸ் இருக்கு, பிளஸ் 12.6 lakhs வந்து வித்ட்ராயல் பண்ணிருக்காங்க. ஸோ மோர் தென் 30 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இயர்லி இன்க்ரீசிங் வித்ட்ராயல்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆனுவல் இன்க்ரீஸ் வித்ட்ராயல் இது வந்து 5% எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்றாரு வித்ட்ராயல. சேம் 10 lakhs ரூபி இன்வெஸ்ட் பண்றாங்க, 2010ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சேம் டேட்ல 7,000 rupees மந்த்லி வித்ட்ராயல் ஸ்டார்ட் பண்றாங்க. மே 1st இருந்து சிஸ்டமேட்டிக்கா வித்ட்ராயல் ஸ்டார்ட் பண்றாங்க, 7,000 rupees per month. ஸோ அப்புறம் எவ்ரி இயர் ஆன் இயர் வந்து 5% இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ செகண்ட் இயர் பாருங்க 7,350 rupees வித்ட்ரா பண்றாங்க, தேர்ட் இயர் வந்து 7,717.50 வித்ட்ரா பண்றாங்க, ஃபோர்த் இயர் 8,508 வித்ட்ரா பண்றாங்க. ஸோ எவ்ரி இயர் ஆன் இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணி வித்ட்ரா பண்றாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வித்ட்ராயல் வந்து பாத்தீங்கன்னா 18 lakhs வித்ட்ரா பண்ணிருக்காரு டோட்டலா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 12.6 lakhs வித்ட்ரா பண்ணிருந்தாங்க. பர்சன் ஏ. பர்சன் பி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வித்ட்ரா பண்றதுனால 18.12 lakhs வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இவங்களோட கார்பஸ் எண்ட் ஆஃப் 15th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 16.31 lakhs இருக்கு. ஸோ டோட்டல் கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 plus 16 ஆல்மோஸ்ட் 31 lakhs வரைக்கும் டோட்டலா கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது அங்க 30 lakhs மேல கிடைச்சிருந்துச்சு, இங்க 15 lakhs மேல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க இன்கம் எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபைனல் வேல்யூ கம்மியா இருக்கும், நீங்க ஃபிக்ஸ்டு விட்ரால் போகும்போது உங்களோட ஃபைனல் கார்பஸ் வேல்யூ கூட இருக்கும். ஸோ லெகசி நீங்க நிறைய கிரியேட் பண்ணுன்றவங்க ஃபிக்ஸ்டு விட்ரால் போகலாம். இல்லை நான் இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணியோ இல்லை ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணியோ மந்த்லி வித்ட்ராயல் இன்க்ரீஸ் பண்ணணுன்றவங்க ஆனுவல் இன்க்ரீஸ் வித்ட்ராயல் சூஸ் பண்ணலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. ஒன்று க்ரோத் ஆப்ஷன், இன்னொரு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராயல் பிளான். ஸோ க்ரோத் ஆப்ஷன்றது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் டிவிடெண்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராயல் பிளானை சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் மந்த்லி பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிவிடெண்டாக நீங்கள் வாங்கிட்டே வருவீங்க. ஒரு 5 years பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து ஃபேமஸாக இருக்கும், எல்லாருமே டிவிடெண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா இருக்கும் டிவிடெண்ட் வாங்குறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள். உங்க ஆனுவல் இன்கம் எவ்வளவு வாங்குறீங்களோ அதோட சேர்த்து இந்த டிவிடெண்டே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க என்ன ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ரால் பிளான் யார் போகலாம்னா, இதே எனக்கு வந்து லெஸ் தென் 5 lakhs குள்ள ஆனுவல் இன்கம் இருக்கு, எந்த ஒரு இன்கமும் இல்லை, ஹவுஸ் சேஃபா இருக்கேன், இல்ல நீங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ரால் பிளான் மூலியமா கூட இந்த இன்கம் வாங்கிக்கலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பேலன்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, சிஸ்டமேட்டிக்கா மணியை வித்ட்ரா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 1 yearக்குள்ள வித்ட்ரா பண்ற மணிக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டாக்ஸ் வரும், அப் டு 20% வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்க்கு டாக்ஸ் பே பண்ணுவீங்க. 1 year கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் 1.25 lakhs டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு. அதுக்கு மேல எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அதுக்கு 12.5% டாக்ஸ் பே பண்ணா போதும். நீங்க லம்சமா வச்சிருக்கீங்க மணியை, சிஸ்டமேட்டிக்கா மணியை வித்ட்ரா பண்ண நினைக்கிறீங்க, வெறும் ஆனுட்டி ஸ்கீம்ஸ்லயோ இல்ல டெபாசிட்ஸ்லயும் போடாம சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ண கண்டிப்பா இதுல கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ்டு வித்ட்ராயலோ ஆனுவல் இன்க்ரீஸ் வித்ட்ராயலோ சூஸ் பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானை கண்டிப்பா உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ்ல அலைன் பண்ணி பிளான் பண்ணுங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் இது மூணுத்துக்குமே நீங்க பிளான் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு லைக் லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஒரு டெபாசிட்ஸ்லயோ ஹோல்ட் பண்ணலாம். மீடியம் டேர்முக்கு ஒரு பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்ல, அப்படி இல்லைனா கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இல்ல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் ஸ்கீம்ஸ்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இதை பத்தின டீடைல் வீடியோ இந்த சேனல்ல கொடுத்துருக்கோம். ரிட்டையர்மெண்ட் சீக்ரெட்ஸ்னு சொல்லி இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல அதை ஷேர் பண்றேன். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் பாருங்க.